வணக்கம். இது உங்கள் ஊடகம், தமிழர்களுக்கான ஊடகம் ஜீவா டுடே. நான் இப்போ தமிழ்நாட்டில் இல்லை, பக்கத்தில் வெளியே வந்திருக்கேன். ஆனால் இருந்தாலும் இப்போ தமிழ்நாட்டிலேருந்து வரக்கூடிய செய்திகள் ரொம்ப மனதுக்கு கஷ்டமாக இருக்குது. பலரும் ஃபோன் பண்ணி என்னங்க எப்படி நடந்துக்கிட்டு இருக்கு, நீங்கள் எங்கே இருக்கீங்கலாம் கேட்டாங்க. அதாவது ஒரு அரசு இப்போ தான் அமைச்சிருக்கிறாங்க, ஒரு 22 நாள் ஆயிருக்குமா. ஆனால் அந்த அரசை விமர்சிக்கலாமா கூடாதாங்கிறது அதுக்கப்புறம் இருக்கட்டும். இன்று கோவையில் ஒரு குழந்தை சடலமாக மீட்கப்பட்டிருக்கு. அது பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டிருக்கலாமா என்ன, அந்த தாய் கதறுகிற கதறு கேட்க முடியுது. எனக்கு என்ன புரியலன்னா, இந்த அரசு, அரசாங்கம், நிர்வாகம், இதை கொண்டு வந்த மக்கள் எல்லாத்தையுமே கேள்வி கேட்கிறோம். எந்த அடிப்படையில் நீங்க வாக்குறுதிகள் கொடுத்தீங்க, இப்ப நீங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? அரசு அதிகாரிகள் தனியா என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க, முதலமைச்சர் அவர்கள் என்ன பண்றாங்க, அமைச்சர்கள் என்ன பண்றாங்க, சட்டமன்ற உறுப்பினர்கள் என்ன பண்றாங்க? ஒரு பத்திரிகையாளரா இதை மட்டும் நான் கேட்கிறேன். உங்க கட்சியை சேர்ந்தவங்க அரசு மருத்துவமனையில போய், நாங்க தாவேக்காவின் மருத்துவமனை தனியா போய் அவங்க பாட்டுக்க ஆய்வு செய்யறாங்க. ஆய்வு எப்படி ஒரு மருத்துவமனையை போய் ரோட்ல வரவங்க போறவங்க எப்படி ஆய்வு செய்ய முடியும்? புரியல. உங்க கட்சியினுடைய பேட்டர்ன், உங்க கவர்மெண்டோட பேட்டர்ன் எப்படி இருக்குன்னு பாருங்க. 20 நாள்ல இப்படிப்பட்ட செய்திகள் யாருமே கேட்டதில்லை. திடீர்னு ஒரு செய்தி பரபரப்பாக இந்த ஜோசியம் பார்த்தவங்களெல்லாம் நீங்க எம்எல்ஏ ஆக்கிருக்கீங்க. அவங்க அரசு அதிகாரிகளை அவங்க ஜோசியக்கார ஆபீஸ்ல வச்சு ஆலோசனை நடத்தினாங்க அப்படின்னு அரசு அதிகாரிகளை இப்படி டீல் பண்ணவே கூடாது. ஆதரவு இது புசியாருக்கு சொன்னாரா, அவர் சொன்னதையும் கேட்காம தாவேக்கனார் தொடர்ச்சியா போய் ஆய்வு நடத்திட்டு இருக்காங்களா? என்ன சார் ஆய்வு நடத்துறீங்க நீங்க? டக்கு டக்குன்னு எம்எல்ஏக்கள் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் போய் ஏன் இப்படி இருக்குது அப்படி இருக்குன்னு இந்த சங்கர் படத்துல வர மாதிரியான ஒரு விஷயங்கள் தான் உங்க ஆட்களுக்கு இருக்கே ஒழிய, அரசு, அரசாங்கம், நிர்வாகம், அரசு அதிகாரிகள், ஊடகம் இது குறித்து எந்த புரிதலும் இல்லை. எவ்வளவு விமர்சனங்கள். நீங்க என்ன சொன்னீங்க? சட்டம் ஒழுங்கு கடந்த திமுக ஆட்சியில சரியில்லை, பெண்களுக்கு பாதுகாப்பே இல்லை அப்படின்னீங்க. பெண்கள் வெளியே போக முடியல, நடக்க முடியல. ஐயோ, இப்படி ஒரு மோசமான மாநிலம் தமிழ்நாடு, இப்படி சொல்லிதானே ஓட்டு கேட்டு வந்தீங்க. நீங்க கவர்மெண்ட் வந்த ஒரு வாரத்துல இருந்தே சங்கிலி பறிப்பு, தாக்கப்படுவது, பெண்கள் பாதிக்கப்படுவது, பாலியல் வன்புணர்ச்சி, கொலை, அப்புறம் சாதி ஒழிப்பு, இது ஆணவ படுகொலை, இது எல்லாமே தொடர்ச்சியா நடக்குது. கடந்த 5 ஆண்டுகள்ல நடந்ததையும் இப்போ ஒரு 20 நாளா நடந்ததையும் சேர்த்தா உங்க கவர்மெண்ட் 20 நாளா நடந்தது எக்கச்சக்கமா நடக்குது. எனக்கு பொதுவா இந்த ஆணவ படுகொலை, இந்த மாதிரியான பெண்கள் மீதான விஷயங்களை உடனே இது அரசுக்கும் முதலமைச்சருக்கும் நேரடியா தொடர்பு படுத்தி பேசவே மாட்டேன். அது ஜெயலலிதா அம்மையாரோ, கலைஞர் அவர்களோ, எடப்பாடி அவர்களோ, ஸ்டாலின் அவர்களோ. ஆனால் நீங்க சொன்னது, நீங்க உருவாக்கின தும்பு இருக்கு பாத்தீங்களா? எங்க கரண்டே இல்லைங்க. குளத்தூர்ல, சென்னையில, பெரம்பலூர்ல, வடசென்னை முழுவதும் கரண்ட் இல்ல. கேட்டா மின் பற்றாக்குறை, ஊழியர்கள் பற்றாக்குறை, சரி வரலங்கிறீங்க. இத முன்னாள் அமைச்சர் சிவசங்கர் அழகா போட்டிருக்காரு. பாஜக மின்துறையை தனியார் மயமாக்க பார்க்குது, அதற்கான முன்னோட்டம் அப்படிங்கிறாரு. அது ரொம்ப கவனிக்க வேண்டிய விஷயம். இதை உங்களுக்கு ஆதரவு தந்து கொண்டிருக்கக்கூடிய இடதுசாரிகளையே இன்னும் பேசாம இருக்காங்கன்னு தெரியல. இந்த மின்வெட்டுக்கு எங்க தனியார் மயமாக்குவதற்கான பிளானா, இது பாரதிய ஜனதாவின் திட்டம் ஆயிடுச்சேன்னு தனியார் மயத்துக்கு எதிராக இந்நேரம் இடதுசாரிகள் குரல் கொடுத்திருக்கணும். ஏன்னா அவங்க உங்களுக்கு ஆதரவு தருவதற்கு காரணமே பாஜக உள்ள வந்துடக்கூடாதுன்னு தான். ஆனா இங்க நடப்பதெல்லாம் பார்த்தா பயமா இருக்கு. பெண்களுக்கு ஒரு அச்சுறுத்தல், பாதுகாப்பு, குழந்தை படுகொலை எல்லாம் நடக்கும் போது முதலமைச்சரோ, அமைச்சரோ, சட்டமன்ற உறுப்பினரோ, மாவட்ட செயலாளரோ, கட்சிக்காரங்களோ உடனே அங்க வந்துருவாங்க. அப்படி வந்த கட்சிகளையும் ஆட்சிகளையும் பார்த்து நீங்க என்ன கிழிச்சிங்க, 50 வருஷமா ஒண்ணுமே இல்ல, ஒண்ணுமே நடக்கல என்று சொல்லி நீங்க அதிகாரத்துக்கு வந்திருக்கீங்க. ஆனா உங்க இதுல ஒரு பச்சை குழந்தை செத்து போயிருக்கு. அந்த அம்மா நீங்க எங்க சிஎம், எங்க நீங்க ஆக்ஷன் ஹீரோ நினைச்சோம், இப்படி பண்ணிட்டீங்க, இந்த தாய் கதறலை கேட்டு தமிழ்நாடே கண்ணீர் விடுது. நீங்க எக்ஸ்தலத்துல பதிவு போட்டதா ஒரு தகவல். அப்ப என்னது? எதுக்குமே முதலமைச்சர் பிரஸ் மீட்டை சந்திக்க மாட்டீங்களா, செய்தியாளரை சந்திக்க மாட்டீங்களா? எல்லாமே ஆதவர்ஜனாவே மெயின்டைன் பண்ணிடுவாரா? இது என்ன அரசு? இப்படி ஒரு சம்பவம் நடந்து செய்தியாளரை சந்திக்காம முதலமைச்சராக இருந்த ஸ்டாலின் அவர்களோ, எடப்பாடி அவர்களோ இருப்பாங்களா? எத்தனை களத்துக்கு அவங்க போயிருக்கிறாங்க, எத்தனை இடத்துக்கு அவங்க போயிருக்கிறாங்க. அப்படி போகாத இடங்கள்லாம் பார்த்து ஏன் முதலமைச்சர் வரவில்லைன்னு கேட்டாங்களே, என்ன ஆச்சு? ஆணவ படுகொலை இந்த ஆட்சியில் தான் நடக்குது, திராவிட ஆட்சியில், பெரியார் மண்ணில் நடக்குது என்று பேசினாங்களே சில பேர், அவங்க எல்லாம் இப்ப எங்க போயிருக்கிறாங்க? பாரஞ்சித் அவர்கள் 8 தலித் அமைச்சர்னோட பல தலித் அமைப்புகள்லாம் இப்படி இதுதான் தலித்துகளுக்கான ஆட்சி நாங்களே, ஆணவ படுகொலை இந்த ஆட்சியில நடக்குது.
அப்ப இது எப்படி தலித்துகளுக்கான ஆட்சி இருக்க முடியும்? 8 அமைச்சர்கள் தந்துட்டா தலித்துகளுக்கான ஆட்சியா? நீங்க இந்த வாக்களித்த மக்களிடம் கேட்க வேண்டியது, நீங்க எந்த அடிப்படையில் வாக்களிச்சீங்க? விஜய் அழகாக இருக்கிறார், விஜய் நல்லா டான்ஸ் ஆடுவார், விஜய் கோட்டு போட்டிருக்கிறது ரொம்ப ஸ்டைலா இருக்கு, அவரை மாதிரி பஞ்சு டயலாக் பேச முடியாது, இப்படியெல்லாம் சொல்லி நீங்க வாக்களிச்சீங்க. இப்ப இதற்கெல்லாம் அந்த பஞ்சு டயலாக் பேசினா அந்த ஹீரோ என்ன பண்ணுவாரு? உங்களுக்கு இறங்கி வந்த முதலமைச்சர்கள், களத்தில் நின்றவர்கள், புயல்லையும் மழையிலையும் வெயிலையும் நின்னவங்க, அந்த முதலமைச்சர் அந்த அமைச்சர்களை கேவலப்படுத்தினீங்க, அவமானப்படுத்தினீங்க. கரூர்ல 42 பேர் விஜய் ரசிகர்கள் செத்து போயிட்டாங்க. அந்த விஜய் ரசிகர்கள் செத்து போனதுக்காக வந்து நின்ற அமைச்சரை கேவலப்படுத்தினீங்க. 2 அமைச்சர்கள் வந்தாங்க, அதை எப்படி செத்து போனோம் கரெக்டா வந்தீங்கன்னு கேட்டீங்க. இப்ப வரையும் பார்க்காத இன்னார் முதலமைச்சரும் அன்றைய தாவேகா தலைவரை பத்தி நீங்க கேள்வி கேட்கல. இப்பயும் தாவேகா ரசிகர்கள் என்ன சொல்ல போறீங்க? எங்க முதலமைச்சர் எப்படி எல்லா இடத்துக்கும் வருவாரு தான் நீங்க கேட்க போறீங்க. அதான் நீங்க உடனே உங்க பேட்டன் அப்படி. இதுவரைக்கும் இந்த கட்சி சார்பாக நிறுத்தக்கூடிய வேட்பாளர் யாருன்னு உங்களுக்கு தேவையில்லை, வேட்பாளர் பேர் தேவையில்லை, அவருடைய பின்னணி தேவையில்லை, அவர் என்ன மாதிரி தொழில் செய்யறாருன்னு தேவையில்லை, தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இல்லை. உங்க தலைவர் உங்கள்கிட்ட வந்து பிரச்சாரம் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. உங்க வீட்டு சின்ன குழந்தைகிட்ட ஓட்டு போடுங்க, அவர் கேட்டுட்டு போயிடுவாரு, நீங்களும் ஓட்டு போட்டுருவீங்க. ஆனா இன்னைக்கு சின்ன குழந்தைங்களுடைய படிப்பு என்னாச்சு? சின்ன குழந்தைகளுடைய பாதுகாப்பு என்னாச்சு? பெண்களுடைய பாதுகாப்பு என்னாச்சு? பெண்களா ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு, தலித்துகளா ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு, குழந்தைங்க பெரியவங்கள்ட்ட சொல்லி சொல்லி தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு, குழந்தைகளோட படிப்பு என்னாச்சு? PMSTக்கு வந்து நீங்க கண்டிப்பா நடைமுறைப்படுத்தணும் மும்மொழி கொள்கைன்னு அகில பாரதிய வித்யா பவன்கிற RSS அமைப்பு CM பெர்மிஷன் வாங்கி 3/4 மணி நேரம் பேசியிருக்கு. இதுவரை எந்த அரசியல் கட்சி தலைவர், கூட்டணி கட்சி தலைவர் யாரும் முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்கள் வந்து சந்திச்சு பேசியிருப்பாரா? அண்ணன் திருமாவளவன் அவர்கள்ட்ட ஒரு 1/2 மணி நேரம் பேசியிருப்பாரா? இடதுசாரி தலைவர்கிட்ட ஒரு 10 நிமிஷம் முகம் கொடுத்து நின்றுப்பாரா? இவர் கட்சியில வந்து சேர்ந்தவங்க மத்தியில நின்று ஒரு 5 நிமிஷம் அவங்கள்ட்ட உரையாடி இருப்பாரா? ஆனா RSS கல்வி அமைப்பிடம் 1/2 மணி நேரத்துக்கு மேல உரையாற்றி இருக்காரு. இதை நான் சொல்லல, அவங்களே சொல்லியிருக்காங்க. ஆமா, நாங்க பேசிட்டோம், முதலமைச்சர் எங்க கொள்கைக்கு செவிமடுக்கிறேன். இதை மறுத்து கல்வி அமைச்சர் ராஜ்மோகன் எதுவும் சொல்லியிருக்காரா? சொல்ல மாட்டார். ராஜ்மோகன் சொல்றாரு கல்வி அமைப்புலாம் ரொம்ப சிறப்பா தமிழ்நாட்டுல இருக்குன்னு. இது யாருக்கான கிரெடிட்? கடந்த கால திமுகவுக்கும் அதிமுகவுக்கான கிரெடிட். அருண்ராஜ் அவர்களும் சொல்றாரு தமிழ்நாடு எல்லா துறையிலும் ரொம்ப சிறப்பா தான் இருக்கு அப்படிங்கிறாரு. இது யாருக்கான கிரெடிட்? 20 நாள் இந்த கவர்மெண்ட் கிரெடிட்டா, இவ்வளவு நாள் ஆட்சி செஞ்ச திராவிடத்துக்கான கிரெடிட்டா? அவங்க அறியாமலே கட்டமைப்பு நல்லா இருக்கு, தமிழ்நாடு தான் சிறப்பா இருக்குங்கிறத சொல்லிடுறாங்க. ஆனா அரசியல்ல பேசணுங்கிறப்ப அவதூறையும் பொய்யையும் மனதாக அறிந்து சொல்கிறார். இப்ப இவ்வளவு சட்டம் ஒழுங்கு பிரச்சனை நடக்குது, நீங்க என்ன நடவடிக்கை எடுத்தீங்க? இப்ப விஜயண்ணாக்கு ஓட்டு போட்ட ரசிகர்களே புலம்புறாங்க ரீல்ஸ் ஷார்ட்ஸ்ல, என்ன விஜயண்ணா இப்படி நடக்குதுங்க. கரண்ட் கட் ஆகுது, அதுக்கான காரணத்தை இதுவரையும் சொல்லியிருக்கீங்களா? ஒரு முன்னாள் அமைச்சர் சிவசங்கர் சொல்லியிருக்காரு நீங்க தனியார் மயமாக்க ட்ரை பண்றீங்கன்னு. நாங்க அப்படிதான் பண்ணவே மாட்டோம், நேரம் மறுத்திருக்கலாம்ல. அவர் சொல்றாரு நாங்க இந்த 5 ஆண்டுகள்ல இப்படி நடக்கவே இல்லையே, கொடுத்தோம்ங்கிறாங்களே. அவங்க கொடுக்கும்போது 20 நாள்ல உங்களுக்கு என்ன பிரச்சனை வந்துச்சு? அப்ப எதுவும் டெல்லி இயக்குதா? தனியார் மயமாக்க வேலை பாருங்கிறாங்களா? இந்த அறநிலைத்துறை அமைச்சரா ஒரு பார்ப்பனரை போட்டிருக்க கூடாதுன்னு பலர் கத்துறாங்க. ஏன் பார்ப்பனர் போடக்கூடாதான்னு உங்க கட்சிக்காரங்க எல்லாரும் கேட்கிறாங்க. அவர் கடந்த காலத்துல RSS காரரா பேசியிருக்காருங்கிற வீடியோ கிளிப் எடுத்து போடுறாங்க, அதுக்கு பதில் இல்ல. அது மட்டும் இல்லாம தமிழை குடமுழுக்க கூடாது என்று அவர் பேசினதா சொல்லி போடுறாங்க, அதை மறுத்து அவரும் பேசல, நீங்களும் பேசல. கேட்டா இப்ப விவரமா நாங்க பெரியாரதான் எங்க தலைவர் கொள்கையை எடுத்துக்காட்டுன்னு அவருக்கு சொன்ன பைட்ட போடுறீங்க. அப்போ உங்களுடைய எல்லா இதுமே 20 நாள் இவ்வளவு சந்தேகம். நீங்க கல்வித்துறை அமைச்சரா அந்த வெங்கட்ரமணனை போட போறீங்கிற மாதிரி தகவல் வந்து எல்லாரும் கண்டிச்சு வீடியோ போட்ட உடனே நீங்க அதை உடனே ராஜ்மோகனை மாத்திட்டீங்க. சோ இது எதற்குமே முதலமைச்சரையா விளக்கம் தரல. சரி, நீங்க போய் அதிமுக போட்டி குழுவை சந்திச்சீங்க, இப்ப வரையும் அதுக்கான காரணத்தை சொல்ல. பிரேமலதா அவர்கள் கேட்டாங்க குதிரை பேரம் நடந்துச்சான்னு, அதுக்கும் பதில் சொல்லல. உங்களை அமமுக MLA எதுக்கு முகத்தை மூடிட்டு வந்து சந்திச்சாருன்னு பிரேமலதா கேட்டாங்க, அதுக்கும் பதில் வரல. முதல் நாள்ல இருந்து உங்களுடைய ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு, பெண்கள் பாதுகாப்பு, தலித்துகள் படுகொலை, இது எல்லாமே 20 நாள் நடக்குது. ஆனா இதையெல்லாம் கடந்த ஆட்சியில் விமர்சித்தவர்கள் இப்ப பேசவே இல்லை. அப்ப உண்மையிலே அவர்களுக்கு தலித் மக்கள் மீது அக்கறையில விமர்சிச்சாங்களா திமுகவை, இல்ல திமுக மீதான வன்மத்தில் விமர்சிச்சாங்களா? அந்த கேள்விக்கு நமக்கு அவர்கள் தான் பதில் சொல்லணும். ஏன்னா இவ்வளவு கொடூரம் நடக்கும்போது அவங்க உடனே கண்டிச்சு அறிக்கை விடணும்ல. குறைந்தபட்ச முதலமைச்சர் அவர்கள் கருத்து சொல்லணும்ல. அவர் அமைதியாக இருக்கிறார், செய்தியாளர்களே சந்திக்க மாட்டேங்கிறார். செய்தியாளரே சந்திக்காதது யாருடைய பேட்டன்? மோடி மாடல். செய்தியாளர்களே உலகத்திலேயே சந்திக்காத ஒரே பிரதமர் அவர் தான். இனி அடுத்த கின்னஸ் ரெக்கார்டு நம்ம தமிழ்நாட்டுக்கு தான். செய்தியாளர்களை சந்திக்காத முதலமைச்சர் விஜய். நீங்க இதையெல்லாம் பெருமையா நினைச்சீங்க. அவர் வந்து பேச மாட்டார்,
யாரையும் சந்திக்க மாட்டார், யாரையும் வேட்பாளர்களை அறிவுப்படுத்த மாட்டார், எங்ககிட்ட அவர் பேச வேண்டிய அவசியம் இல்ல, இப்படிங்கிறத பெருமையா சொல்லியே ஓட்டு போட்டீங்க. ஆனா பாருங்க, எப்பேற்பட்ட வேட்பாளர்கள் கிடைச்சிருக்காங்க, எப்பேற்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்கள் கிடைச்சிருக்காங்க, எப்பேற்பட்ட அமைச்சர்கள் கிடைச்சிருக்காங்க பாருங்க. இவங்களுடைய பேக்ரவுண்ட்லாம் ஒவ்வொன்றா வெளிவருது. குவாரி நடத்துகின்ற தொழிலாளர் அந்த உரிமையாளர்கிட்ட போய் எங்க ஆட்சி வந்துருச்சு மாமல் கூடுன்னு அடிச்சு நொறுக்கிருக்கிறாங்க. யாரு? தாவேகாக்காரங்க. என்ன நடவடிக்கை அவர் மீது எடுத்தாங்க? கிடையாது. மருத்துவமனையில போய் ஆய்வு செஞ்சு மருத்துவர்களை தொந்தரவுப்படுத்தி இருக்கிறாங்க. யாரு? இந்த தாவேகா கட்சிக்காரங்க. அதற்கு இதுவரையும் பதில் இல்ல. அரசு அதிகாரிகளை அழைத்து சந்திக்கலாமா? அதற்கு பதில் இல்ல. தொடர்ச்சியா இது எந்த கட்சிக்கையா நடந்திருக்கா? கட்சிக்காரங்க போய் அரசு அதிகாரிகளை போய் மிரட்டுறது, இல்ல அவங்கள்ட்ட போய் ஆய்வு கேட்கறது, அவங்கள்ட்ட கேள்வி கேட்கறது, கல்குவாரியை போய் மிரட்டுறது, டாஸ்மார்க்ல போய் மிரட்டி இருக்கிறாங்க. நீ என்ன சொன்னீங்க? பாட்டிலுக்கு 10 ரூபான்னு சொல்லி செந்தில் பாலாஜியை பண்ணீங்க. அவங்களுக்கு உண்மையிலே டாஸ்மார்க் ஒழிப்பு இதா இருந்தா மூடாத கடையை மூடுனதா சொல்லி ரீல்ஸ் போடுறதுதான் ஆர்வம் காட்டுறீங்க. உண்மையிலே டாஸ்மார்க் ஒழிப்பு நடக்கல. உண்மையிலே கல்குவாரி முறைகேடு ஒழியல, ஊழல ஒழியல, சட்டம் ஒழுங்கு சரியாகல. 20 நாள்ல பல மடங்கு அதிகரிச்சிருக்கு. இதுக்கு இப்ப நீங்க என்ன பதில் சொல்ல போறீங்க? ஒரு முதலமைச்சர் ஒரு செய்தியாளர்களை சந்திக்க மாட்டாராங்க? சந்திச்சு இது காரணமானவங்களா உடனே நான் நீக்கிறேன், உடனே தூக்குறேன், என் கட்சிக்காரங்க யாரும் எவரா இருந்தாலும் தூக்குறேன்னு ஒரு பதில் சொல்லுங்க. ஒரு சந்திச்சு பேசுங்களேன். ஏன் பிரஸ் பீப்புள் தானே, அவங்க என்ன காண்டாமிருகமா? நாங்களாம் செய்தியாளர்கள்லாம். என்ன சார் நடக்குது நாட்டுல கேட்டா, இப்ப அந்த குழந்தையோட அம்மாவுக்கு நீங்க என்ன பதில் சொல்ல போறீங்க? அந்த குழந்தையோட அம்மாவுக்கு என்ன பதில்? இதுக்கப்புறம் நீங்க போனாலே தப்பு, இதுவரையும் போகாம இருந்ததே தப்பு, இனிமே நீங்க போகாம இருந்தீங்கன்னா ரொம்ப தப்பு. கோயம்புத்தூருக்கு போக முடியாதா? பாட்டிலுக்கு 10 ரூபான்னு பாட்டு பாட முடிஞ்சதுல. இப்ப அதே மேற்கு மண்டலத்துல இவ்வளவு பெரிய கொடூரம் நடந்திருக்கு. நீங்க இதற்கும் வாய் திறப்பீங்களா என்னன்னு தெரியல. உங்களுக்கு ஆதரவு தருகிற இடதுசாரிகளும் சரி, காதல் முஸ்லிம் லீக்கும் சரி, விடுதலை சிறுத்தையிலும் சரி, உங்களுக்கு ஆதரவு தருகிறோம் என்பதை மன ஓப்போடு சொல்லவே மாட்டேங்கிறாங்க. அமைச்சரவையிலே பங்கு பெற்றாலும் அவங்க அதை நாங்கள் இருப்போம் சொல்ல முடியாது, அடுத்த தேர்தல் வந்தாதான் தெரியுங்கிறாங்க. அப்ப உங்களுடைய அரசு எப்படி இருக்குன்னு நீங்க நினைச்சுக்கோங்க. நம்பிக்கை தர வேண்டிய இடத்தில், மக்களை காப்பாற்ற வேண்டிய இடத்துல, மிகப்பெரிய இடத்துல நீங்க இருக்கீங்க. சோ இந்த ரீல்ஸ் உங்களை தூண்டி விடுறவங்களா விட்டுட்டு இன்றைக்கு முதலமைச்சரா தெருவில் இறங்கி மக்களை சந்திக்கணும், செய்தியாளர்களை சந்திக்கணுங்கிறது என்னுடைய ஒரு வேண்டுகோளா இருக்கு. தயவு செய்து உங்களை சுற்றி என்ன நடக்குதுங்கிறத பாருங்க. உங்களை சுத்தி இருக்கிறவங்க சொல்றது மட்டும் பார்க்காதீங்க. உண்மையிலே என்ன நடந்துகிட்டு இருக்குங்கிறத உடனே நீங்க கவனத்தில் எடுக்கணுங்கிறதுக்காக தான் இந்த காணொலி.